அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரதான கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய தயவு, அவருடைய வழிநடத்துதல், அவருடைய கிருபை, அவருடைய அன்பு பரிபூர்ணமாய் நாம் ஒவ்வொருவரையும் நிறைத்து ஆளுகை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தை, உன் கண்ணீரை மாற்றுவேன். அநேகருக்கு கண்ணீர் நம்ம உள்ள அழுதுகிட்டு இருப்போம், வெளியே தெரியாது இல்லையா? இன்னைக்கு வெளியே பார்த்தா என்ன நினைப்பாங்களோ, ஆனால் சிலருக்கு இவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு வெளியே பார்க்குறவங்க பொறாமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அழுகிறது அவங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ வருத்தம், எவ்வளோ கவலை, குடும்பத்தில் என்ன காரியங்கள்ன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த காரியத்தை வெளியே சொல்ல முடியாது. கணவரால் வந்திருக்கிறது, மாமியாரால் வந்திருக்கிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட குடும்பத்தில் அழுது கொண்டிருக்கிற உங்கள் கண்ணீரை உங்கள் இதயத்துக்குள்ளேயே நீங்கள் மறைத்து வெளியே சொல்ல முடியாதபடி ஏன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணீர் மறையும். அந்த கண்ணீர் எப்போ மறையும் அப்படின்னு சொன்னால், வேதத்தில் பார்க்குறோம், யோபுக்கு அவ்வளோ வேதனை வந்தது. அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவரை தேவனை நோக்கி அவன் கண்ணீர் சொரிகிறது. அதாவது என்னுடைய நண்பர்களாம் என்னை திட்டுறாங்க, இவங்களாம் என்னை பேசுகிறாங்க அப்படிங்கிறதுல அவன் உள்ளம் போட்ட இந்த தேவனை நோக்கி அழுகிறான், கண்ணீர் சொரிகிறான். அதே போல் எரேமியா தீர்க்கதரிசியும் கூட கண்ணீர் விடுகிறார். இயேசு கிறிஸ்துவே எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். ஏன்னா அது எதுக்குன்னா, இவ்வளோ காலம் நான் சொல்லி நீ மனசு மாறலையே, உன் கல்லு இவ்வளோ பெரிய ஆலயம் ஒன்றும் இல்லாமல் இடிந்து போக போகிறதே, நீ அதை கேட்கலையேன்னு சொல்லி அவர் அதனுடைய எருசலேமுக்காக, நகரத்துக்காக. இன்றைக்கும் நாமும் நம் வீட்டில் பிள்ளைங்களுக்காக கண்ணீர் விடலாம், ஆனால் வெளியே தெரியாது. புருஷனுக்காக அழுகலாம், ஆனால் வெளியே தெரியாது. மாமியார் கொடுமையினால் அழுகலாம், சில மாமியார்கள் மருமக கொடுமையினால் அழுகலாம், வெளியே தெரியாது. வெளியே பார்க்குறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கும் வேதனைப்பட்டு குத்தப்பட்டு, ஐயோ நம்ம இன்னும் உலகத்தில் உயிரோடு தான் இருக்கணுமா, ஏன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கூட தள்ளப்பட்டு கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கண்ணீரை நான் துடைப்பேன். அப்போ எப்போ தொடப்பாருன்னா, அவர்கிட்ட போனால் தான் தொடப்பார். ஆமாம். நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் ஊசி போடணுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டாக்டர்கிட்ட இப்படி கையை காட்டினா டாக்டர் ஊசி போடுவார். நீங்கள் வீட்டிலே உட்காந்துக்கிட்டு எனக்கு ஊசி போடுங்க டாக்டர்னு எப்படி போடுவார்? நம் தேவனை, அவரிடத்தில் நம் கண்ணீரை நாம் நிச்சயமாக, ஏன்னா வருத்தம் கஷ்டம் உடனே ஓடி போய் மனுஷங்கிட்ட பேசுகிறது, பிள்ளைங்களை பற்றி வெளியே மற்றவங்ககிட்ட பேசுகிறது, யார்கிட்ட என்ன சொன்னாலும் நமக்கு தீர்வு வராது. நம் குடும்பத்து காரியங்களை, நம் கண்ணீர் வடிக்கும் நிலைமையை நம்ம யார்கிட்டையாவது போய் சொல்லி ஆறுதல் அடைய மாட்டோமா அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட அது வேதனை மாறாது, கண்ணீர் நிற்காது. ஆனால் நம்ம எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய ஆண்டவரிடம், தேவனிடம் நாம் புலம்பி அதை குறித்து கண்ணீர் விட்டு நாம் அழும்போது நிச்சயமாக அந்த கண்ணீர் மறையும். அவர் கடம் துடைக்கும். என்ன, அவர் அற்புதம் செய்வார், அந்த காரியத்தில் நம்மளை விடுவிப்பார், நம் கண்ணீர் மாறும். எசேக்கியா ராஜா என்ன பண்ணார், தீர்க்கதரிசி சொல்லிட்டார், இப்பா உனக்கு ஆண்டவர் நீ மரிச்சு போயிடுவேன்னு சொல்லிட்டாரு, நீ உனக்குரிய காரியத்தெல்லாம் ரெடி பண்ணுன்னு சொல்கிறார். அவர் சொல்லிட்டு போன உடனே சுவர் பக்கமாக திரும்பி படுத்துக்கொண்டு அழுகிறார், கண்ணீரை வடித்து கதறி அழுகிறார். ஒரு ராஜா, ஆண்டவரே அவரை கூப்பிட்டு அழுகிறார். அவர் அழுகையின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன் அழுகையின் சத்தத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் அழுகையின் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களில் உனக்கு 15 வருடத்தை கூட்டி கொடுக்குறேன் அப்படின்னார். இன்னைக்கு செத்துருவன்னு சொன்ன ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்கிறார். ஏன்னா அவர் தீர்க்கதரிசிட்ட போய் அழலை,
எனக்காக நீ ஜெபம் பண்ணிக்கொள்ளலாம் சொல்லலை. அவங்கவுங்க வயதுக்கு அவங்கவுங்க தானே சாப்பிட முடியும். அப்போது அவர் அழுகிறார். அந்த வேதனை துக்கம் தாங்காதவர். என்றைக்குமே மரணம் என்பது ஒரு பயங்கரமான ஒன்று. அதுவும் தெரிஞ்சிருச்சுன்னா அதை விட கஷ்டம். இன்றைக்கு அநேகர் அந்த அந்த டாக்டர் சொல்லிடுவாங்க, இந்த நோய் இருக்கிறவங்கெல்லாம் நீ உனக்கு வந்து இன்னொரு 6 மாதம் 1 மாதம் அப்படின்னு சொன்னாங்கன்னா உண்மையில் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு வந்து நரகம்தான். எப்படி அது வந்து அந்த அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். அதனால் உண்மையிலேயே அழுது நாம் தேவனிடத்தில் நாம் அழும்போது, அன்றைக்கி அண்ணால் போய் யார்கிட்ட சொன்னா? ஆலயத்தில் போய் தான் அழுதா. பொருத்தனை பண்ணனா கர்த்தர் நிச்சயமாக அவளை அழுகையை நிறுத்தினார், அவளை உயர்த்தினார். குழந்தையை கொடுத்து அவளை தலை தூக்கு நிமிரச் செய்தார். எசேக்கியா ராஜாவின் கண்ணீரை அவர் துடைத்து அவன் 15 வருஷத்துக்கு கூட்டி கொடுத்தார். யோபுவின் சிறையிருப்பை மாற்றி அவன் கண்ணீரை மாற்றி யோபுவுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தினாலும் இறந்து போன எல்லா பிள்ளைங்களையும் திருப்பி கொடுத்து அவரை அழகாய் நடத்தினார். ஆண்டவரால் தான் முடியும் பிரியமானவர்களே. நம் கண்ணீர், நம் வேதனை, நம் கவலை, நம் மன பாரங்கள், அவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னண்டே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இளைப்பாறுதல் எத்தனை பெரிய காரியம். ஒரு பாட்டு கூட உண்டு, இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. இளைப்பாறுதல் தருகின்றவர் அவர் தான். நம்ம ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டத்துல கொஞ்ச நேரம் அந்த நம்ம இந்த களைப்பாறுறது இளைப்பாறுதல்னு சொல்கிறோமே, அப்படி நம்ம இருக்கும்போது அது என்ன சுகமாக இருக்கும். அதுபோல் நம்மளுடைய துக்கங்கள், பாடுகள், கவலைகள், வேதனைகள், வருத்தங்கள், இது எல்லாவற்றையும் அவர் மாற்றி நம்ம இளைப்பாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கண்ணீர் அவர்கிட்ட தான் வடிக்கணும். கண்ணீர் நிச்சயமாக வடிக்கணும். அழுத பிள்ளை பால் குடிக்கும்பாங்க. நம்ம அழுது மனுஷங்கிட்ட அழுகக்கூடாது. அதுதான் நம்ம அடுத்தவங்கிட்ட போய் அழுதா அது வந்து இன்னும் வேதனை அதிகமாகும். மனிதர்களிடம் நாம் குறைகளை சொல்லி அழும்போது வேதனை இன்னும் அதிகமாகும். அதுக்கு ஒரு தீர்வே கிடைக்காது. நம்ம அழ தீர்வு கிடைக்காது. ஆனால் தேவனுடைய பாதத்தில் நாம் வடிக்கிற ஒவ்வொரு துளி கண்ணீரும் கணக்கில் வைக்கப்பட்டு நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த துக்கம் நமக்கு சந்தோஷமாய் மாற்றுவார். நம் கவலை, அழுகை, புலம்பல் எல்லாவற்றையும் அவர் மாற்றிப்படுவார். அதனால் நம்ம இனி ஒருவேளை மற்றவர்களிடம் போகாதபடிக்கு நம்மளுடைய எல்லா காரியங்களையும் தேவனுடைய ஆலயத்தில் கடந்து சென்று தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து, வீட்டில் இருந்தால் கூட தேவனுடைய பாதப்படியில் முழங்கால் படியிட்டு அவர் சொல்கிறாரு, என் நாமத்தை நீங்கள் எந்த மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னோட நாமத்தை நீ எங்கெல்லாம் நீ மகிமைப்படுத்துகிற அங்கெல்லாம் நான் வர்றேன்றார். நம்ம வீட்டிலே முழங்கால் போட்டு அவர் வருவார். முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு தேவனிடத்தில் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் நிச்சயமாக பதில் உண்டு. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், கவலை நீங்கும். எந்த காரியத்துக்காக நீங்கள் கண்ணீர் விட்டீங்களோ, வேதனை விட்டீங்களோ, இதுவரையிலும் உங்கள் புருஷனை நினைத்தா, பிள்ளைங்களை நினைத்தா, எல்லா புலம்பல்களையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அழுகையோடும் புலம்பலோடும் கண்ணீரோடும் விண்ணப்பங்களை வையுங்கள். நிச்சயமாக அந்த கண்ணீருக்கு பதில் கிடைக்கும். கண்ணீரும் மறையும், விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுத்து நம் தலை உயரும். உங்களை சாட்சியாக நிறுத்துவார். God bless you.